இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க 3BHK படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஏற்கனவே 8 தோட்டாக்கள் அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா அம்மா மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களோட அல்டிமேட் கோலே ஒரு சொந்த வீடு கட்டி போகணும் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க, அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க, துன்பங்களை மறைக்கிறாங்க. ஸோ இவங்க சொந்த வீடு கட்டி போனாங்களா இல்லையா, இதுக்கு இடையில இவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரத்குமார், தேவயானி இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. இது போக சித்தார்த்துக்கு பேரா நடிச்சிருந்தாங்க சைத்ரா. படத்தில் நடித்தவங்களை பற்றி பேசணும்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி பேசணும். ஏன்னா இது ஒரு ஹை பட்ஜெட் படம். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு, கேஸ்டிங் அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு, ஆக்டிங் அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இவங்க எடுத்த டெசிஷன் அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்கை அவங்க வெளிப்படுத்தின விதம் அவ்வளோ பிரம்மாண்டத்தை காமிச்சது. சித்தார்த்துக்கு சித்தாக்கு அடுத்து இது ஒரு நல்ல படம். ஒரு மிடில் கிளாஸ் ஓல்டு ஃபேஷன்டு ஃபாதர் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. தான் பசங்களை டிசிஷன் எடுக்க விடாமல் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே டிசிஷன் எடுத்து அதுக்கு எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் சித்தார்த்துக்கும் சைத்ரா அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க ஏற்கனவே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுற அந்த சீன், அதை இவங்க கன்சீவ் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலி அழுக வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் டோட்டலி ஒரு 20 மினிட்ஸ் கூட வராது. ஆனால் அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் மீதா ரகுநாதன் கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழித்து அவங்க ஒரு செயல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட பிரச்சனையை ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லுவாங்க. அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். படத்தில் சரத்குமார், தேவயானி இவங்க 2 பேருமே அந்த மிடில் கிளாஸ் கப்புள்ஸாகவே வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் சித்தார்த்துக்கும் சரத்குமாருக்கும் அந்த வெவ்வேறு டைம்லைன் கெட்டப் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரத்குமார் வாரிசு படத்தில் வர அப்பா மாதிரி இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் ஹீரோ பண்ணுற அந்த செயல் அவ்வளோ நேரமாக யதார்த்தமாக இருந்த படம் அவர் செஞ்ச அந்த செயல்னால் யதார்த்தத்துலேருந்து வெளியே வந்துருச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அதை அவங்க கன்வின்சிங்காக எடுத்த விதம் நாமளாலையும் மிக யதார்த்த முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துச்சு. மொத்தமாக இது ஒரு அற்புதமான படம் வித் பிரில்லியன்ட் டைரக்ஷன்ஸ். எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவையாவது தேட்டரில் போய் பார்த்துடணும். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.